ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியான ஒரு நார்மலான ஃபோட்டோவை எப்படி ஒரு சூப்பரான ஃபோட்டோவாக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரைட் சைட் பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் லைனில் லாஸ்ட்டாக ஹெச்டிஆர் ஸ்கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டில் நேச்சர்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டு ஃபில்டர் ஸ்ட்ரென்த்னு இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி +10ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேச்சுரேஷன் இருக்கும், இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஹெச்டிஆர் ஸ்கேப் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே லெஃப்ட் சைட் கீழே டவுன் ஏரோ இருக்கும், அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை தவிர உங்களோட ஃபோட்டோவெல்லாம் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைட் கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே டியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜை டியூன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வரும். அதில் தேர்டாக சேச்சுரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி +50ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஆம்பியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி +50ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்க அப்படின்னா +50ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து ஷேடோன்னு இருக்கும், இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி +50ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டியூன் இமேஜுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் டவுன் ஏரோ இருக்கும், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுட்டு முன்னே எரேஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஜூம் பண்ணி நம்மளோட இமேஜை மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை எதுவும் எரேஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் லைனில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மேலே வச்சு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு உங்களோட 2 விரலை வச்சு ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இடத்துலையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி ஃபேஸோட பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு தெரிற இடத்துல இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கீழே ஃபோட்டோ சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்னாப்சீட் ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு Wiz ஆப் தேவைப்படும். இந்த ஆப்போட ப்ரோஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோ எடிட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு முன்னே நம்ம ஸ்னாப்சீட்டில் சேவ் பண்ண அந்த இமேஜை இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் லைனில் செகண்டாக சாஃப்ட் ஸ்மஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் இல்லை ஃபோர்த் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்த் எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே லாஸ்ட்டில் கான்ஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டைக்கான கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கண் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க.
எரேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களோட டீத் அதாவது பல்லு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணால் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஆயில் பெயிண்ட் வந்து போயிடும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு சேவ் பண்ண மேலே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை உங்களோட கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.